வணக்கம். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கைவிரித்த அண்ணாமலை கலக்கத்தில் பாஜக தொண்டர்கள், இதுதான் விரிவா பார்க்க போறோங்க. உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நிறைய பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்க்குறீங்களா? அதனால கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பேட்டி அளித்தாரு. அந்த பேட்டியை ஒரு நிமிடம் கேட்டு வாங்க. அதுலேருந்து விரிவாகவே நிறைய விஷயங்களை அலசுவோம். ஆனால் நான் நம்முடைய கட்சி தலைவர்கள் நயினார் அண்ணா அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் என் தந்தையாரனுடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும். அதனால தான் அதிகமாக இன்றைக்கி கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸில் இருக்காங்க. ஐ ஹவ் டு டேக் கேர் ஆஃப் ஹிம். என்னுடைய முதல் கடமை அது. அதனால் இன்றைக்கி அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சுருக்கிறேன். கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு பொறுப்பாளர்களை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்து பிரச்சாரம் வேறு என்ன சொல்கிறாங்களோ அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், என்ன செய்யணும் அப்படின்னு. அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து உள்ளுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறோம். அதனால் கட்சிக்கு என்ன வேலை செய்யணும், கூட்டணிக்கு என்ன வேலை செய்யணும், நிற்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு என்ன வேலை செய்யணும், நம்முடைய கூட்டணி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லா கட்சிகளுக்கும் என்ன வேலை செய்யணும்னு கட்சி சொல்லுதோ அந்த வேலையை செய்வோம். இப்போதைக்கு அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாத சூழ்நிலை எனக்கு இருக்குது. அதனால் அதையும் கட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. சம்மந்தப்பட்ட நேரத்தில் என்ன வேலை, தேர்தல் நிற்பதா இல்லையா, இதெல்லாம் செய்யணுமான்னு கட்சி சொல்லட்டுங்கன்னா அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். அண்ணாமலை அவர்கள் இந்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் தேர்தல் பொறுப்பாளராக இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நடக்க போகிற தேர்தல் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரொம்பவே சவாலான தேர்தல். கூட்டணி அமைப்பதே மிகப்பெரிய கடினமாக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற தருணத்தில் மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள் நான் தேர்தல் களத்திலிருந்து ஒதுங்கி நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பாஜகவினருக்கும் பாஜகவுக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தாதா? தமிழ்நாடு பாஜக என்றாலே அண்ணாமலை தான். அவரே தொகுதி பொறுப்பாளர்கள் பொறுப்பிலிருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொன்னாருன்னா பாஜக இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்ன நினைப்பாங்கன்னு நமக்கு தெரியல. எச் ராஜா அவர்களை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உடல்நல கோளாறு காரணமாக அப்போலோவில் இருக்கிறாரு. அவரை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போய் பார்த்துருக்குறாங்க. அப்புறம் வானதி சீனிவாசன் அக்கா கூட போய் பார்த்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் பார்த்துட்டு வந்து புகைப்படத்தை பதிந்திருக்கின்றார்கள். எச் ராஜா அவர்கள் விரைவாக குணமாகின்றார். 1000 முளமரித்தனம் பண்ணவெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும்போது தர்மத்துக்கே போராடின தர்ம போராளிக்கு ஒன்றும் ஆகாது, சீக்கிரமாக வந்துடுவார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்னைக்கு உடல்நல கோளாறு அவருக்கு இருக்குது. அவர் கூட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடத்திலும் சரி, வானதி சீனிவாசன் அவர்களிடத்திலும் சரி, தலைவர்கிட்ட போய் சொல்லுங்க, என்னை தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க, என்னை தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருந்தா கூட களத்தில் இறங்கி வேலை பார்க்க முடியுமா? குணமானா கூட நான் ஓய்வு தானே எடுப்பேன், அதனால் தேர்தல் பொறுப்பாளர்லேருந்து நான் விலகிறேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் தேர்தல் பொறுப்பாளர்லேருந்து விலகவே இல்லை. தலைமை இதெல்லாம் முடிவெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தந்தையாருடைய உடல்நிலையை அடிப்படையாக வைத்து நான் தேர்தல் பொறுப்பாளராக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அரசியல் களத்தில் தந்தைக்கும் தாய்க்கும் உடல்நிலை சரியில்லாமல் போகிறதெல்லாம் ஒரு காரணம் காட்ட முடியுமா? இது தலைவராக இருந்த தலைவர் சொல்லுகின்ற வார்த்தையா? அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா 5 தொகுதிகள் ஒதுக்கியிருந்தாங்க. 1 சிங்காநல்லூர், 1 பத்மநாபபுரம், 1 மதுரை தெற்கு, 1 பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வில்லிவாக்கம், இன்னொன்று மறந்து போயிட்டுன்னா காரைக்குடி. இந்த மாதிரி 5 தொகுதிகள் அண்ணாமலைக்கு ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ இந்த 5 தொகுதியும் அண்ணாமலையை கலைஞர் இருக்கணும்னா கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. அதோட அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூர் தொகுதியும் ஒதுக்கியிருந்தாங்க அவர் போட்டியிடுவதற்காக. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிட விரும்பலை அப்படின்னு நல்லா தெரியுது. ஒருவேளை அவர் மீண்டும் அரவக்குறிச்சியோ இல்லைனா கோவையோ ஆசைப்படுறாரோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது. ஏன்னா நான் சிங்காநல்லூரில் போட்டி போகிறதா இருந்தால் என் வீடு அங்கே இருக்கணுமே, ஏன்னா மக்களை நான் அடிக்கடி சந்திக்கணுமே. இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் என் மாமியார் வீடு என் மாமனார் வீடு இருக்குது. 10 வருஷமாக இங்கே தான் இருக்கிறேன். என் தந்தையாரை பார்த்துக்கொள்வதற்காக இங்கே நான் இப்போ இங்கே இருக்கிறேன். சென்னையில் என் வீடு இருக்கிறது அப்படின்னு நான் நிரந்தரமாக எங்கெல்லாம் இருப்பணும் அந்த விஷயங்கள்லாம் சுட்டி காட்டுறாரு. ஆனால் சிங்காநல்லூரில் எனக்கு தொகுதி கொடுத்தீங்கன்னா நான் அங்கே ஒரு வீடு கட்ட முடியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அண்ணாமலைக்கு தொகுதி முரண்பாடா இல்லை நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் இடையில ஏதாவது லடாயா? ஒன்றுமே புரியலைங்களே. தலைவர் பதவி எடுத்ததுலேருந்தே அண்ணாமலை அவர்கள் அரசியல் விவகாரங்கள் இருந்து கொஞ்சம் ஒதுங்கி நின்னார். பிஸ்னஸை பார்க்க போகிறேன்னு சொன்னாங்க.
இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாக்கு போச்சு. அமித்ஷா நேரடியாக தலையிட்டு, ஏயா உனக்கு தான் தேசிய பொறுப்பு கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, வழக்கம் போல நீ தமிழகத்தில் என்ன வேலையை பார்க்கணுமோ அந்த வேலையை பார்க்கக்கூடாதா அப்படின்னு சமரசம் பண்ணாரு. அதோட புதுக்கோட்டைக்கு வந்த அமித்ஷா கூடவே வந்து அண்ணாமலை வச்சிருந்தாரு. எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள செய்தார். மீண்டும் டெல்லிக்கு அண்ணாமலை அழைச்சிக்கிட்டு போனார். அங்கே எடப்பாடி பழனிசாமியும் போனாங்க, வேலுமணியும் போனாங்க. அண்ணாமலை வச்சுக்கிட்டே வந்து தமிழகத்தில் பாஜக போட்டியிடுகின்ற தொகுதிகள் எவை எவை என்பதை இனம் கண்டாங்க. இப்படி தமிழகத்தில் தேர்தல் வியூகம், போட்டியிடுகின்ற தொகுதி, கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதி ஒதுக்கணும், இப்படி எல்லா விஷயத்தையும் அண்ணாமலை வச்சே முடிவெடுத்த அமித்ஷா அவர்கள் திடீரென பொறுப்பாளராக போட்ட உடனே அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னால் தொகுதி பொறுப்பாளராக இருக்க முடியாதுங்க, என்னுடைய தலைவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்த மாறுபட்ட கருத்து அப்படின்னு நமக்கு தெரியல. ஒருவேளை நம்முடைய சீமானவர்களும் அண்ணாமலை அவர்களும் நேரடியாக மோத போறாங்க ஒரு தொகுதியில். ஸோ அதை தவிர்ப்பதற்கா அப்படின்னு நமக்கு தெரியல. எந்த தொகுதின்னு கேட்குறீங்களா? அது ஒரு தனி வீடியோவாக தரேன், அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ரொம்ப, அதை நீங்கள் முழுசாக பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். அதெல்லாம் அந்த வீடியோவில் நான் விரிவாக பேசுகிறேன். இப்போது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தொகுதி பொறுப்பாளராக இருக்க முடியாது, என் தந்தையாருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அடுத்த வரியிலேயே இன்னொரு விஷயத்த சுட்டி காட்டுறார் அண்ணாமலை. என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கூட்டணிக்காக என்னை பிரச்சாரத்துக்கு போக சொன்னாங்கன்னா நான் பிரச்சாரத்துக்கு போவேன். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்துக்கு போக சொன்னாங்கன்னா நான் போவேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இப்போது தொகுதி பொறுப்பாளராக ஒரு 5 தொகுதிக்கு போகணும். ஆனால் அந்த 5 தொகுதியிலும் அப்படியே உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 5 தொகுதி பொறுப்பாளராக போட்டான்னு வச்சுங்களேன், அந்த தொகுதியில் 2 முறை நீங்கள் போய் விசிட் அடிச்சிருந்தா போதும். எப்படி இருக்குதுப்பா தொகுதி நிலவரம் அப்படின்னு கேட்டால் மட்டும் போதும். பிறகு அந்த நிலவரத்தினுடைய ஒட்டுமொத்த தகவலையும் தலைமைக்கு தெரிவித்தா போதும். இப்படி சுலபமாக இருக்குது தொகுதி பொறுப்பாளர் பணி. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, இல்லை கூட்டணி கட்சிக்கு தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுற்றி சொல்லணும். அப்படின்னா அவங்க தந்தையாரை எப்படி அவர் கவனிச்சுக்குவார்? அவங்க தந்தையாருக்காக 5 தொகுதிக்கு பொறுப்பாளராக இருக்க முடியாதுன்னா, ஆனால் தமிழ்நாடு முழுவதும் போய் பிரச்சாரம் பண்ணலாமா? ஒருவேளை தொகுதி பொறுப்பாளராக இருப்பதற்காக இவர் பயப்படுறாரோ? ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 5 தொகுதி அண்ணாமலை கிட்ட கொடுத்தோம்பா, அந்த 5 தொகுதியும் தோத்து போச்சு பார்த்தியா, அதனால் அண்ணாமலை என்ன வேலை பார்த்தாரு, என்ன தொகுதி பொறுப்பாளர்களை ஒருங்கிணைச்சாரு, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பொறுப்பை ஏற்க தயங்குறாரோ? பின்னாடி அவப்பெயர் வரும். அண்ணாமலை என்கின்ற பிம்பம் பெரிய பிம்பமாக இருக்குது. ஒரு 5 தொகுதிக்கு பொறுப்பாளராக கூட அவரால் செயல்பட முடியலன்னா தமிழ்நாடு முழுவதும் அவரை மீண்டும் தலைவராக நியமிக்கணுமா அப்படின்னு ஒரு பிரச்சனை வருமோ அப்படின்றதுனால தொகுதி பொறுப்பாளராக இல்லாமல் ஆனால் 10ஓடு 11ஆக தமிழ்நாடு முழுவதும் நம்ம சுற்றுப்பயணம் செஞ்சோம்னு வச்சுங்களேன், இந்த தொகுதிக்கு அண்ணாமலை ஒரு பிரச்சாரம் பண்ணார், தோத்துட்டோம் என்ற பழி இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணுறது தான் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் கட்சிக்காகவும் கூட்டணி கட்சிக்காகவும் நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆசைப்படுகின்றாரா? இல்லை தலைவர் பதவியிலிருந்து நம்ம நயினார் நாகேந்திரனை போட்டு என்னை தூக்கிட்டாங்க, எல்லா வேலையும் அவரே பார்க்கட்டும், கூப்பிட்டாங்களாம் போவேன் அப்படின்னு தான் சொல்கிறார் அண்ணாமலை. ஆனால் பிரச்சாரத்துக்கு நானே போவேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். ரெண்டாவது, எந்த இடத்துல போட்டியிட போகிறீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது கூட பட்டும் படாமல் தான் பதிலளிக்கின்றார். காலமும் நேரமும் அதுக்கு இருக்குது, பார்க்கலாம் எந்த இடத்துல போட்டியிட போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு அதுக்கு தான் சொல்கிறார். ஸோ ஒரு விதத்தில் இந்த தேர்தலில் பொறுப்பை ஒட்டுமொத்தமாக நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா, தலைவராக இருந்து பணியாற்றிருந்தோம்னா இந்நேரம் எவ்வளோ வேகம் எடுத்திருக்கும். ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்களை தலைவராக போட்டுட்டு முக்குளத்தோர் வாக்கு நாம் பெற போகிறோம், முக்குளத்தோர் வாக்குக்காக தான் நயினார் நாகேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்களை தொகுதி பொறுப்பாளராக போட்டுட்டு நயினார் நாகேந்திரன் எஸ்கேப் ஆக பார்க்குறாரா? தலைவராக இருக்கிறல்ல, நீ ஏன் உன் வேலையை பாரு அப்படின்னு நயினார் நாகேந்திரன் இருக்கக்கூடிய வன்மத்தின் காரணமாக இந்த பொறுப்பிலிருந்து ஒதுங்குகின்றாரா என்ற விஷயம் நமக்கு தெரியல. மொத்தத்தில் 5 தொகுதி பொறுப்பாளர் என்கின்ற போது ஒதுங்கி நிற்கிறாரு. செய்தியாளர்களே கேட்பாங்க, தமிழ்நாட்டில் பாஜக என்றாலே அண்ணாமலை தான், அண்ணாமலை தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க, ஆனால் நீங்களே இப்படி ஒதுங்கி நின்னா சரியாக இருக்குமா? அகில இந்திய அளவில் பொறுப்புகள் கொடுக்கின்ற போது எந்த விதத்திலும் தட்டாமல் அந்த வேலையை செய்கிறீங்க. ஆனால் மாநிலத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது அதுலேருந்து மட்டும் ஏன் ஒதுங்கி நிற்கிறீங்க அப்படின்ற கேள்வி செய்தியாளரே கேட்குறாங்க. ஆனால்
உண்மையாகவே அவங்க தந்தையார் தான் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முன்பாக அவங்க தந்தையார் உடல்நிலை நல்லா இருந்ததா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் எழத்தான் செய்யும். அதனால அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் இருந்து ஏதோ ஒதுங்கி நிற்க ஆசைப்படுறாருன்னு நான் நினைக்கிறேங்க. நீ தேர்தலில் போட்டியிடத்துக்கு வாய்ப்பு கொடுத்தா கொடுக்காட்டா போ, ஆனால் 5 தொகுதி பொறுப்பாளராக மட்டும் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அடித்து சொல்றாரு. இது அண்ணாமலையுடைய தேர்தல் கணக்கு என்னவோ நமக்கு தெரியாதுங்க. அதற்கு பிறகு திமுக கூட்டணி பற்றி பேசுறாரு. ஏன்னா காங்கிரஸ் கையில் பணம் இல்லையா, அசாம் தேர்தலில் செலவழிக்க முடியலையா, திமுக கிட்ட பேசினாங்களாம், அசாம் தேர்தலை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு மாநில கட்சியானது ஒரு தேசிய கட்சிக்கு வாக்குறுதி அளித்த பிறகு மீண்டும் திமுக இடத்துல காங்கிரஸ் ஆனது கூட்டணி பேசுதான். பணம் இல்லை அப்படின்னு திமுக சொன்ன பிறகு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க ஒருத்தர் மாற்றி அடிச்சுக்கிட்டாங்களாம். அப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ற கண்ணாடி உடஞ்சி போச்சா. இப்போ பணம் என்ற ஒரு பிசினை போட்டு அந்த கண்ணாடியை ஒட்டி இருக்கின்றார்களாம். உடஞ்ச கண்ணாடியில் முகம் பார்த்தா எப்படி இருக்கும், அட ஒட்டினா கூட. அப்படிதான் பல முரண்பாடுகளின் மொத்த உருவமாக காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறது. அது என்னத்தை ஜெயிக்க போகுது அப்படின்னு அண்ணாமலை சொன்னவர், நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் பாரு இந்த பாஜக கூட்டணியை கெட் அவுட் தான் சொல்ல போறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, பாஜக கூட்டணியை கெட் அவுட்டா, ஆனால் திமுக காரம் பண்ற அட்ராசிட்டி என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு பட்டியலிட்டு பாஜக தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் கெட்டின், நீங்க தயா வேணும் ஆட்சிக்கு அப்படின்னு அழைக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றாரு. அது மட்டும் இல்ல, விஜயை பத்தி விமர்சனம் செய்திருக்கின்றார். டப்பா என்ஜினு, ஓட்ட என்ஜினு, அதெல்லாம் தாண்டி தவேகா டாப் என்ஜின் சொன்னார் இல்ல, அதுக்கு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு என்ஜின் இருக்கா என்பது கூட தெரியல. ஆனா அவர் எங்க என்ஜினை பத்தி தப்பா பேசுறாரா? அவர் பேசுறது அர்த்தம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கைத்தட்டி விசிலடிப்பதுக்கு மட்டும்தான் அவர் பேச்சு. திரையில் இருந்தா எப்படி ரசிகர்கள் கைத்தட்டி விசிலடிக்கின்றார்களோ அந்த அளவுக்கு தான் அவர் பேச்சு இருக்குது. அதுல ஆழமா போக வேண்டியதே கிடையாது. அவர் களத்துல நின்று என்னத்தை நிரூபிச்சிருக்கிறார்? டாப் என்ஜின் மாதிரி அவர் கட்சி போற மாதிரி தெரிகிறதா, இல்ல டப்பா என்ஜின் மாதிரி தான் இருக்குதா, இல்ல ஓட்ட என்ஜின் மாதிரி தான் அவர் கட்சி இருக்குதா? அவரு எந்த என்ஜினை வச்சிருக்காருன்னு தெரியல. அவருடைய என்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு தெரியாது. ஆனா எங்க என்ஜினை பார்த்து டப்பா என்ஜின் சொல்றாரா? அவருக்கு என்ஜினே கிடையாது. அவர் பேசுகின்ற விடயம் சிந்திக்கிற மாதிரி எங்கேயாவது இருக்குதா? சிந்திக்காம சும்மானா கை தட்டுகின்ற விசிலடிக்கின்ற பேச்சாதான் இருக்குது. அதெல்லாம் பொருட்படுத்தவே தேவையில்லை. அவர்லாம் களத்திலே இல்லை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லி போட்டாரு. அப்புறம் திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் இதே டபுள் என்ஜின் டப்பா என்ஜினை பத்தி பேசுறாங்க இல்லையா, அதுக்கு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பாத்ரூம்ல கரியில கிசுகிசு எழுதிட்டு ஓடுவான் பாருங்க, யார் என்னன்னு தெரியாம, அந்த மாதிரி திமுக காரன் எல்லா இடத்துலயும் போஸ்ட் ஓட்டுறான். ஆனா யார் ஓட்டினா, எதுக்கு ஓட்டினா, ஏன் ஓட்டினா ஏதாவது தெரியுதா? இந்த மாதிரி பயந்தாங்கலிகள் பாத்தீங்கன்னா பாஜக பத்தி பேசுறது நாம வெற்றி பெற போறோம் இந்த அச்சத்தினால தான் இதெல்லாம் பண்ணிட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தித்துறை அமைச்சராக மா சுப்பிரமணியம் இருக்கிறார். ஆனா தமிழகத்தில் நடக்கக்கூடிய எந்த விஷயமும் அவருக்கு தெரியலனா அப்புறம் அவர் ஏன் அமைச்சராக இருக்க வேண்டும் சொல்லிட்டு அவர் ஒரு புடி பிடிச்சிட்டு நம்ம திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் தெரு தெருவா போய் அல்வா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, நாங்க 4.25 ஆண்டு ஆட்சி ஆண்டிருக்கோம். இது வரைக்கும் இந்த ஆட்சியில மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக அல்வா மட்டும்தான் கொடுத்துருக்குறோம், மற்றபடி மக்கள் நல திட்டங்கள் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சிம்பாலிக்காக திமுக கொடுத்த அல்வாவை தான் இந்த 5 வருஷத்துல அல்வா கொடுத்து அடையாளப்படுத்துகின்றார்களோ அப்படின்ற எண்ணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜக மற்றும் பலர் அப்படின்னு அதிமுக கூட்டணி பற்றி விமர்சனம் பண்ணார். அதுக்கு அண்ணாமலை இப்ப தெளிவா சொல்லிட்டார், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் தேர்தலை சந்திக்கிறோம், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், பாஜக அந்த கூட்டணி தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு தலைமை யாருக்கு என்று தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அதற்கு பிறகு ராகுல் காந்தி அவருடைய விஷயம், நம்முடைய முன்னாள் ராணுவ படை தளபதியாக இருந்த MM நர்வானே அவர்கள் சொன்னாராம், 2020 கல்வான் பகுதியில பீரங்கிகளை நம்ம பகுதியில கொண்டு குவிக்கிறாங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர்கிட்ட போன் பண்ணி கேட்க, பாதுகாப்புத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் இருங்க நான் மோடி கிட்ட போன் பண்ணி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி கிட்ட போன் பண்ணி கேட்டா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அமைதி காத்து விட்டு, அதாவது சீன படைகள் நம்ம எல்லையை நோக்கி அதிகமா சேர்ந்த பிறகு நம்ம மோடி கிட்ட இருந்து நம்முடைய ராணுவ படை தளபதி MM நர்வானே அவர்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குதா. என்ன தகவல்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில ராணுவ தளபதி என்ன நடவடிப்பாரோ அந்த நடவடிக்கையை நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மோடி அவர்கள் உத்தரவு பிறப்பிக்கின்றாராம். பெரிய ஒரு நாடு நம்ம நாட்டு பகுதியை நோக்கி வர்றாங்க, தலைமையானது இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிவுறுத்தாம மிகவும்
கடுமையான சூழ்நிலையில பொறுப்பை தூக்கி என் தலையில கொடுத்துட்டாங்க, நான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ராணுவ படை தளபதி அவருடைய புத்தகத்தில் எழுதியிருப்பதாக தகவல். நம்ம நாட்டு பகுதிகளையும் சரி, நம்ம நாட்டு ராணுவ வீரர்களையும் சரி, நம்ம மோடி அவர்கள் சொத்தல்ல விட்டுட்டாரு. இவரு தானா மிகப்பெரிய தலைவர், அதாவது யாருக்கும் பயப்படாத தலைவர். 56 இன்ச்சு மார்புன்னு சொல்றாங்களே, ஆனா சீனா தொடர்பாக எல்லையில பதட்டம் இருக்கின்ற பொழுது முடிவெடுக்காம ராணுவ படை தளபதி மீது பொறுப்பை தூக்கி போட்டுட்டு அமைதியாயிட்டாரு. ஸோ அன்னைக்கு தளபதி மட்டும் கொஞ்சம் தப்பா சிந்தித்து இருந்தாருன்னா எவ்வளோ பெரிய விளைவுகளை நம்ம சந்திச்சிருப்போம் அப்படின்னு ராகுல் காந்தி வந்து நம்ம நாட்டு பகுதியை தாரை வார்த்தவர், சீனாவுக்காக பயப்படுறவர், பயந்தாங்கொலி அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சாராம். அதுக்கு அமித்ஷா அவர்களே பதிலளித்து விட்டார். இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒரு புத்தகமே வெளியாகவில்லை. அது மட்டும் இல்லாமல் MM நர்வானே நம்முடைய ராணுவ படை தளபதி அவரும் தன் புத்தகத்தில் அப்படி குறிப்பிடவே இல்லை. நம்முடைய MM நர்வானே அவர்கள் சொன்னதாக பல புத்தகங்களில் இந்த பேட்டி வந்திருப்பதாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி கடுமையான சூழ்நிலையில் மோடி அவர்கள் அமைதி காத்து விட்டார், கடைசியில் நான் தான் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு அப்படின்னு அவர் பேசினதாகவும் அது பல மேகசினில் வந்திருப்பதாகவும் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறார். எங்கேயோ புத்தகம் எழுதியிருப்பதாக சொன்னீங்க, இப்போ புத்தகத்தை கொண்டு வரல. நம்ம இந்தியாவில் 1800 மேகசின் வெளியாகுது. நம்ம நாட்டை பலவீனப்படுத்துறதுக்கு என்ன வேணாலும் பேசுவாங்க, அதையெல்லாம் ஆதாரமாக கொண்டு வந்து நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவீங்களா? ரெண்டாவது, புத்தகத்தை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் பேசவே கூடாது, அவுட் சோர்ஸே உள்ளே வரக்கூடாது, எப்படி கொண்டாந்தீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம பாஜக மீதும் பாஜக பட்ஜெட் மீதும் குற்றச்சாட்டு எதுவும் வைக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ உள்கட்டமைப்புக்கும் சரி, அவ்வளோ தொழில் வளர்ச்சிக்கும் சரி, வேலை வாய்ப்புக்கும் சரி அவ்வளோ பணம் ஒதுக்கி இருக்கிறோம். ஸோ அதனால் பட்ஜெட் மீது குறை சொல்லாததுனால இன்னைக்கு பட்ஜெட் விவாதத்தை பற்றி பேசாமல் திடீர்னு பாதுகாப்பு விஷயங்களை பற்றி பேசுகிறாரு. ஏதோ மேகசினில் வந்து அதை சுட்டி காட்டி பேசுகிறாரு. இதெல்லாம் நம்ம நாட்டை பலவீனப்படுத்துகிற மாதிரி இருக்குமே கண்டி உண்மையான தகவல் இல்லை அப்படின்னு அண்ணாமலை புரிந்து கொண்டார். இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பேட்டியளித்ததனுடைய காரணம் என்னன்னு நமக்கு நல்லா தெரியுது. பட்ஜெட்டை பற்றி தெளிவாக விளக்கக்கூடியவங்க பாஜகவில் ஒரு சில பேர் தான். ஸோ அதில் ஒருத்தர் அண்ணாமலை. அதனால் அவரை கூப்பிட்டு, ஏப்பா பட்ஜெட்டை கொண்டு போய் மக்களிடையே சேருங்கப்பா, இந்த எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால அண்ணாமலை அவர்கள் பட்ஜெட் தொடர்பாக ஒரு விரிவான விளக்கம் அளித்திருக்கின்றார். ஸோ மொத்தத்தில் தமிழ்நாடு தேர்தல் களத்தில் அண்ணாமலையுடைய பங்களிப்பு இல்லாமையே போக போகுது என்று நினைக்கிறேன். ஏன் ஒதுங்கி நிற்கின்றார்? உங்களுக்கு காரணம் தெரிஞ்சால் சொல்லுங்க. நன்றி.